பழைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கால படங்கள்ல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த படங்கள் தெரியும். ஒரு காட்சி படத்தை துவக்கும் பொழுதே ஒரு காட்சி என்னன்னா, வயதில் பெரியவர் ஒருவர், ஒரு பெரியப்பாவோ ஒரு வீட்டின் தாத்தாவோ அப்பாவோ நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருப்பார். இப்பவோ அப்பவோ அவருடைய உயிர் பிரியக்கூடிய தருணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கேமரா அப்படி ஒரு சுழற்றி அந்த கதையின் நாயகனை போய் நிற்கும். அந்த கேமரா ஓடி வருவார். அந்த அப்பாவிடமோ பெரியப்பாவிடமோ ஓடி வந்து அந்த படுக்கையில அந்த கண்ணுக்குள்ள உயிரை வச்சுட்டு தேக்கிட்டு நின்றுட்டு இருப்பார் அந்த கதாநாயகன் வருவதற்காக. அந்த கையை பிடிச்சுப்பார் அந்த பெரியவர். என் மனசுக்குள்ள இத்தனை நாளா பொதிச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்னால இதை நிறைவேற்றவே முடியல, இதை நீதான் தம்பி நிறைவேற்றணும்னு ஒரு சத்திய வாக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த 3.5 மணி நேர படமும் அந்த கதாநாயகன் கதாநாயகியோடு ஆடலாம். இப்ப ஐயா இலக்கியத்தில் காதல் பற்றி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அவர் காதல் செய்தாலும் காதல் பாட்டு பாடினாலும் சண்டை காட்சிகளில் வில்லன்களோட சண்டை போட்டாலும் அந்த கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதை சுற்றியே தான் 3.5 மணி நேர படமும் சுத்திக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்ல படம் முடியும் போது அந்த சத்தியத்தை அவர் காப்பாத்திடுவார். உண்டா இல்லையா? இந்த மாதிரி கதைகள் தான் அந்த காலத்துல. எவ்வளவு பெரிய விழுமியத்தை சொல்லுகிறது அந்த மாதிரி படங்கள்லாம் தெரியுமா? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அதுதான் அந்த விழுமியத்தை தான் அது சொல்லி இருக்கு. ஆனா நம்மளே இப்ப என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல படம் பார்க்கும்போது இவங்க செத்து போறாங்களா, ஏதோ ஒரு சத்தியம் வாங்க போறாங்க, போச்சு அதான் படம். 3.5 மணி நேரம் அந்த சத்தியத்தை காப்பாத்த இந்த ஹீரோ அல்லாடுவான், சுத்துவான், மலையிலெல்லாம் ஏறுவான். அவ்வளவு எளிதாக காப்பாற்ற முடியாத அந்த சத்தியத்தை அவன் உயிரே போயிடும். எதுக்குடா இந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டணும், போட்டு நீ இப்படி உயிரை விடணும், வேண்டாமேன்னு சொல்ற. நம்ம படம் பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவோம், சொன்னவர் சொல்லிட்டு செத்து போயிட்டார், விட்டுடேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அந்த கதாநாயகன் அல்லலுக்கு ஆளாவார். வள்ளுவனும் கம்பனும் இளங்கோவும் இந்த கற்பு நெறி பற்றி பேசியதை இல்ல கற்புனா இதுதான் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக குரல் எடுத்து சொன்னது ஔவையார். ஆச்சின்னு 1 நாள்ல 2 நாள்ல சர்வதேச மகளிர் தினமெல்லாம் நம்ம கொண்டாட போறோம் இல்லையா? மகளிருக்கு தைரியம் வேணும் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்பவே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்பென்றால் என்ன என்று ஔவையார் வித்தியாசமா சொன்னாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை, சொன்ன சொல்லில் இருந்து மாறுபடாமல் இருப்பதுதான் கற்பு நெறின்னு வச்சாங்க. எவ்வளவு பெரிய விழுமியம் அது, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப திறம்புதல் அப்படின்னா என்னம்மா? திறம்புதல் அப்படின்னா என்ன? சொன்னதிலிருந்து மாறுபடுதல், சொன்னதிலிருந்து வேறுபடுதல், ட்ராக் மாறி செய்யறது, ட்ராக் மாறி நடக்கிறது. சொன்னது ஒன்று செய்வது ஒன்றாக இருப்பதுதான் திறம்புதல் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் ஔவையார் சொன்னாங்க. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. நீ சொன்ன சொல்லை யார் ஒருவர் மாறி நடக்காமல் சொன்னதுபடியே நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் கற்பு நெறி தவறாதவர்கள்னு ஔவையார் சொன்னாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், அது ஆணுக்கும் பொருந்துமா இல்ல பெண்ணுக்கு மட்டும்தானா? ஏன்னா நம்ம கற்பு அப்படின்னா ஆணுக்கு கிடையாது, அது பெண்ணுக்கு மட்டுமே தொடர்புடைய ஒரு விஷயம் தான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை உடைத்தெறிந்தவள் ஔவையார். ரெண்டும் கற்பனை சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொன்னார் இல்லையா? அதையே தான் இங்க ஔவையார் சொல்றா. யாரெல்லாம் சொன்ன சொல்லிலிருந்து வழுவாமல் இருக்கிறார்களோ, எதை சொல்கிறார்களோ அதையே யார் செய்கிறார்களோ அதுதான் திறம்பாமை. அவர்கள் எல்லாம் கற்பு நெறி கடைபிடிப்பவர்கள், கற்பு நெறி உள்ளவர்கள். அந்த தலைப்பு தான் இப்ப எனக்கு கொடுத்துருக்காங்க. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. இப்போ தலைப்பை பார்த்தா வேற மாதிரி புரியும். வெறுன கற்பெனப்படுவதுன்னு சொன்னா புரிகிற விதமும், கற்பெனப்படுவது சொல் திறம்பாமைன்னு சொல்லும் பொழுது புரிகிற விதமும் முற்றிலும் வேறுபாடாக இருக்கும். எப்பவுமே அதைத்தான் சொல்லுவாங்க, ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ். பாதியை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிற விதம் வேற, முழுவதுமாக கேட்டவுடன் நமக்கு புரிகிற விதம் வேற. இது பத்தி நாம படிக்கிற காலங்களில் நிறைய வந்திருக்கு. நம்ம சினிமான்னு சொன்னோம், பாட புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது ஹரிச்சந்திரனின் கதையெல்லாம் என்ன அழகாக நாம படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ் பாட வேளையில.
இந்திர சபையில வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்ததாம். இந்த பூலோகத்தில் இருக்கிற அரசர்கள்ல சத்திய நெறி தவறாதது யாரு, சொன்ன வாக்கை காப்பாற்றுவது யாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது வசிஷ்டர் சொன்னார், வேற யாரா இருக்க முடியும் ஹரிச்சந்திரனை தவிர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்து விடுறார் வசிஷ்டர். எப்பொழுதுமே விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஏக பொருத்தம் ஒத்தே போகாதான். ஒத்து போகாதுன்னு அப்போ சொன்னதை ஒத்துக்க மாட்டார் தானே. உடனே சொன்ன அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் சும்மா வாய்க்கு வந்த பேரை சொல்லாதீங்க அப்படிலாம் ஒருத்தரை சோதித்து பார்க்காமல் அவர் சத்திய நெறி தவறாதவரா கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவரான்லாம் நம்மளால ஒரே அடியா அது எப்படிங்க ஒரு போட்டின்னு வைக்காம எப்படி பரிசு கொடுக்கறது? கொடுக்க முடியாது. சோதிச்சு பார்த்தா தான் இதை சொல்ல முடியும்னு இந்திர சபையில் அப்பவே ஒரு வாக்குவாதம் நீயா நானான்னே வச்சுக்கோங்களேன் போய்கிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் விஸ்வாமித்திரர் வரார், பூலோகத்துக்கு வரார், ஹரிச்சந்திரனை பார்க்கிறார், அவர் இருக்கிற இடத்துக்கு வரார். ஹரிச்சந்திரன் மன்னன், அவரை பார்க்க வரார். கேட்கிறார் ஹரிச்சந்திரன், சொல்லுங்க விஸ்வாமித்திரர் என்னை தேடி வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, என்னுடைய கனவுல நீ வந்த, கனவுல வந்து உன்னுடைய நாட்டை எனக்கு கொடுத்துடுறத சோதித்து பார்ப்பதற்காக வந்தப்போ கொஞ்சம் கூட ஹரிச்சந்திரன் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்கு ஆளாகவே இல்லையா, அவ்வளோதானே ஆதவராக போனார் அப்படின்ற ஒரு கதை படித்தோம். எப்போ சத்தியம்னா என்ன, கொடுத்த வாக்குன்னா என்ன, அதை காப்பாத்துறதுனா என்ன என்று அறியாத வயதில் படித்தது. அதான் சொல்றேனே, நிறைய விழுமியங்கள் எல்லாம் பள்ளிக்கூட வயசுல படிச்சதுனால வளரிளம் பருவத்திலே அது திருப்பி திருப்பி படிக்கணும். வளர்ந்தும் அதை நாம் திருப்பி திருப்பி படித்தால் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. தன்னுடைய மகன் இறந்து போன போது அவனுக்கு கடைசி காரியங்கள் செய்வதற்கெல்லாம் கூட பணம் கிடையாது, பிணமெரிப்பவனாக மாறினார் ஹரிச்சந்திரன். அந்த கதையை படிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற பாட்டி திண்ணையில உட்காந்து கதை சொல்லும் போது பாட்டி அழுவும். என்னுடைய பாட்டி அழ சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த கதையை. நீ ஏன் பாட்டி அழற அப்படிமே, உனக்கு புரியாது அப்படிங்க. புரியாதது ஏன்? அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் அத்தனை கஷ்டங்களையும் பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லா சுகபோகமும் வாழ்க்கையில் கிடைத்தது. வாக்கை காப்பாற்றுவதே கிடையாது தெரியுமா, அதில் உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஏன் இவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாகும்? ஏன் வாக்கை கொடுப்பானே அதை பிடிச்சிக்கிட்டு ஓடுவானே அவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாவானே? ரெண்டு விஷயம். வாக்கு கொடுக்காம சில பேர் இருந்துருவாங்க, சில பேர் கொடுத்துட்டு போகிறோம். அப்புறம் என்ன வந்துச்சு, யார் நம்மளை வந்து கேட்க போகிறாங்க, அப்படி சொன்னியே ஏன் செய்யலன்னு கேட்க போகிறாங்களா, கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு போனதுக்கு காரணமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இது கதையில படிச்சது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் அவங்க நிலையில எப்படி வாக்க காப்பாத்தினாங்கன்றதுக்கும் நமக்கு இலக்கியங்களில் நிறைய சான்றுகள் இருக்கு. காளையார் கோயில்ல காளீஸ்வரர் கோயிலுக்கு தேர் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும், இது படிச்சவங்க தான். நம்ம இதை படித்து கடந்து வந்திருப்போம். மருதுபாண்டி சகோதரர்கள், மருதுபாண்டியர்களுடைய கதை இது. இந்த கோயிலுக்கு மிக அழகான ஒரு தேர் செய்யணும்னு அந்த ஊரிலேயே சிறந்த ஒரு தேர் செய்கிறவரை போய் கேட்குறாங்க. அவரு தேர் செய்கிறவர்கிட்ட போய் கேட்ட உடனே நான் செய்கிறேன், செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். இந்த மருத மரங்கள் தான் வேணும் எனக்கு இந்த தேர் செய்வதற்கு, என்ன மரங்கள் வேணும்னு கேட்டுட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு. அப்போ செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் விநாயகர் சிலை ஒன்று அந்த மரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தேரை செய்யலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து குப்பமுத்து ஆசாரின்னு பேர், அவருக்கு பேர். இந்த குப்பமுத்து ஆசாரி என்ன பண்றார், முதல்ல சின்னதா ஒரு விநாயகர் சிலையை பண்ணிட்டு அப்புறமா நம்ம தேரை பண்ணலாமேன்னு போகும்போது அந்த விநாயகர் சிலையினுடைய துதிக்கை உடையுது. முதல் தடவை உடைஞ்சு போகுது. கொஞ்சம் அச்சானியமா இருக்கு அவருக்கு. இது நல்ல சகுனமாக தெரியலையே. ரெண்டாவது முறை செய்கிறார், உடைந்து போகிறது. திருப்பி எப்படியோ நல்லபடியா வேண்டிக்கிட்டு செஞ்சு தேர் செய்யற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது குறித்து நாம் மன்னனை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு போய் மருதுபாண்டி சகோதரர்கிட்ட போய் நடந்த எதையுமே சொல்லலை. தேர் செய்யறேன், என் கீழே இவ்வளவு பேர் தேர் செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ கூலியை கொடுத்துருங்க. தேர் செஞ்சு முடிச்சு ஒரு தடவை ஊரை சுற்றி தேர் வரத்துக்கு முன்னாடி எனக்கு காணிக்க கொடுத்தா போகிறோம், அது வரைக்கும் எனக்கு எதுவும் தர வேண்டாம்னு சொல்லிடுறார். ஒத்துக்கிறார் மருதுபாண்டியரும். தேர் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அந்த ஊரில் கொண்டு வந்து தேரை நிறுத்தியாச்சு. பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கு அந்த காளீஸ்வரர் கோயிலில் தேர்.
அந்த மருதுபாண்டி சகோதரர்கள்லாம் ரொம்ப அழகா மிடுக்கா, ஏன்னா அது பெருமை இல்லையா, அந்த ஊருக்கே பெருமை இல்லையா? இந்த தேர்ல ஏறி உட்காந்து இந்த ஊரை ஒரு சுத்திட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஆயத்தமா இருக்காங்க. தேரை அப்படி நகர்த்துவதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு பூஜை போடணுன்ற மாதிரி ஒரு பூஜையும் போட்டுடுறாரு இந்த குப்பமுத்து ஆசாரி. போட்டு முடிச்ச உடனே மருதுபாண்டி சகோதரர்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து அதுல தேர்ல ஏறி உட்காடுறாங்க. தேர் நகர மாட்டேங்குது. அப்ப அந்த பெரிய மருதுக்கு தோணுது, அடடா, இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை நான் கொடுக்கவே இல்லையே, ஒருவேளை அந்த குறை இருக்கிறதுனால தேர் நகரலையோ. உடனே சொல்றாரு, ஆசாரி உங்களுக்கு நான் தட்சணையை தரவே இல்லையே, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன தட்சணையை கொடுக்கணும், இந்த தேரை ஓட்டணும். ஒன்றும் வேண்டாம், உங்க கிரீடம், உங்களுடைய ஒரு உடைவாள், உங்க செங்கோல், இதை கொடுங்க என்கிட்ட. நான் ஒரு நாள் மன்னனா இருக்கேன், ஒரு நாள் கூட வேண்டாம், அதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதிலாக இந்த தேரில் உட்காந்து அப்படி ஒரு வலம் போயிட்டு வந்துடுறேன், அதுதான் என்னுடைய காணிக்கைன்ட்டார். சின்ன மருதுக்கு வந்தது பாருங்க கோபம். தன்னுடைய உடைவாளை உடனே எடுக்கிறார். என்ன பேராசை இந்த ஆசாரிக்கு! தேர் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆசையை பற்றியா இப்போ பின்வாங்க கூடாது, அது தப்பு, விட்டுரு, சண்டை போடுற நேரம் இல்லை. அழகா என்ன பண்ணார், தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அவர் தலையில வச்சாரு, உடைவாளை கொடுத்தாரு, செங்கோலை கொடுத்தாரு. இந்த ஜனங்க இருக்குல்ல, அந்த மருதுபாண்டி மேல் எவ்வளவு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தா, நம்ம மன்னனே ஒத்துக்கிட்டு ஒரு ஆசாரி இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு இந்த ஒரு மரியாதையை கொடுக்குறாருன்னா, உடனே ஜனங்க என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் மன்னன் வாழ்க, ஒரு நாள் மன்னன் வாழ்கன்னு அவருக்காக கோஷம் போட ஆரம்பிச்சு, அவங்களும் சந்தோஷமா அந்த தேர் செஞ்சவரை மன்னனா ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த ஆசாரிக்கு. தேர்ல ஏறி உட்கார்றார். உட்கார்றதுக்கு முன்னாடி திருப்பி குனிஞ்சு அந்த தேருக்கு பூசை போடுறாரு. அவர் ஏறி உட்கார்ந்த உடனே தேர் போகுது. என்ன ஆச்சரியம் இது! அப்படி போய் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அந்த தேர் அங்கேயே வந்து நிற்க வேண்டிய தருணம். அதுக்கு ஒரு அரை வினாடிக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் எடறி தேர் சாய்ந்து குப்பமுத்து ஆசாரி தலைகுப்புற கீழே விழுந்து தேரினுடைய சக்கரம் அவர் மேல் ஏறி அவர் உயிர் போற நிலைமைக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் உயிர் போயிடுச்சு. இடுப்புல ஒரு பட்ட அங்கவஸ்திரம் கட்டியிருக்கார், அதுல கையை வச்சுக்கிட்டு இருக்கார். மருதுபாண்டி, பெரிய மருதுபாண்டி இதை பார்த்துடுறார். அதிலிருந்து ஒரு பன ஓலையை எடுத்து கொடுக்கிறார், ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து கொடுக்கிறார் அந்த குப்பமுத்து ஆசாரி பெரிய மருதுவிடம். அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதி இருக்கு தெரியுமா? மன்னா, வந்து தேர் செய்யணும்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். முதல் முறையாக விநாயகர் சிலை செய்யும் போது அந்த தும்பிக்கை உடைஞ்சு போச்சு, தும்பிக்கை உடைஞ்சு போச்சு. 2 முறை செய்தேன், 3 முறை செய்தேன், ஏதோ ஒன்று அச்சானமாக இருக்கேன்னு எனக்கு அந்த வானசாஸ்திரம் தெரியும். அதன்படி சோழி போட்டு பார்த்ததுல புதுசா தேர் செய்து அதில் மன்னன் ஏறி ஒரு முறை வலம் வந்தானே ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு அது காமிச்சுது. நான் சோழி போடும்போது, இளவயது மன்னர் நீங்கள், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, கோயில் கட்டுறீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்றீங்க. நான் இந்த தொழிலில் பல வருஷம் செஞ்சுட்டு எனக்கு வயசாகி போச்சு. நான் இறப்பதால் இந்த நாட்டிற்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது. அதனால் ஆனா என்ன, நான் செய்ய மாட்டேன் மன்னான்னு சொல்லிட்டா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போல் இருக்காது இல்லையா? சேர செஞ்சாகணுமே. அதனால தான் பேராசைப்படுவது போல் நீங்கள் நினைத்து கொண்டாலும் பரவாயில்ல, என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்க உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த காணிக்கை நான் கேட்டேன் என்று சொன்னார் இந்த குப்பமுத்து ஆசாரி. மன்னனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? கேள்வி கேட்கிறார்கள், நம்மிடம் 3 கேள்விகள் கேட்கிறார்கள். அச்சானியமா அந்த விநாயகர் சிலையின் தும்பிக்கை உடைந்த பிறகும் நான் செய்து தருகிறேன் இந்த தேரைன்னு சொன்னாரே, அவர் வாக்கை காப்பாற்றியவரா? உயிர் போயிடும் தெரிஞ்சும் என்ன காணிக்கேன்னே கேட்காம உங்க செங்கோலை கொடுங்க, உடைவாளை கொடுங்கன்னு கேட்ட உடனே கொடுத்தாரா? அவர் வாக்கை காப்பாற்றியவரா? இது நடந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம மன்னன் செஞ்சா எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு அந்த குப்பமுத்து ஆசாரியை ஒரு நாள் மன்னனாக ஏற்றுக்கொண்டார்களே மக்கள், அவர்கள் வாக்கை காப்பாற்றியவர்களா? எத்தனை விதம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில்தான் இந்த புத்தக கண்காட்சியில் இன்னைக்கும் வந்து கற்பனப்படுவதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா
எங்கேயோ யாரோ இதை வழுவிக்கொண்டே இருக்கிறோம். பேச்சு நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்றாமலே இன்னும் போய்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். சொல்லலாம், அதெல்லாம் மருதுபாண்டியர் கதைக்கு நல்லா இருக்குங்க, ஹரிச்சந்திரனுக்கு நல்லா இருக்கும். ஹரிச்சந்திரன் வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி விலைவாசியோ இப்போ இருக்கிற மாதிரியோ அல்லோ கிடையாது. மருதுபாண்டியர்கள் காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். மூழ்கிக்கிட்டு இருக்கும்போதே அவன் முழியை பிடுங்கிக்கிட்டு போகிற காலமாக இருக்குது. இந்த காலத்தில் வாக்கு கொடுக்கறதே கஷ்டம். எப்படிங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது? எல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு நாம் சொல்கிற நிலைமையில் இருக்கோம். ஏன் இருக்கோம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்மை சுற்றி சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள் மெய்யாகவே பொய்தான். புரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள் மெய்யாகவே பொய்தான். இந்த பாழு மனசு அதை மெய்யாகவே மெய்யென நம்பிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஒன்றும் வேண்டாம், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு போங்களேன். ஒரு பிளாட்டு போட்டு விற்கிற இடத்துக்கே போங்க. இடம் வாங்க போறீங்க, ஒரு பிளாட்டு வாங்க போறீங்க. வாங்க, இந்த பிளாட்டிலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எப்படியும் 1.5 மணி நேரம் போகணும். பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னும் வரல. ஆட்டோ பிடிச்சி பக்கத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் நீங்கள் பஸ் ஏறணும். மழை பெஞ்சா முட்டை அளவுக்கு தண்ணி வரும். கொசு தொல்லை நிறைய இருக்கு. இந்த இடத்த வாங்க போற ஆள் நீங்க தான். இன்னும் யாருமே வாங்கல, நீங்க தான் போனி அப்படின்னு அந்த இடத்துல வாங்குவோமா? ஆனா அதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கும். அது நமக்கு பிடிக்காது. ஏர்போர்ட் தான் 5 நிமிஷம், பஸ் ஸ்டாண்டு தான் பக்கத்துல. மழை பெஞ்சா மூச்சு தண்ணியே வராது, கொசுவா இந்த ஏரியாவில் அப்படின்னா என்னன்னே தெரியாது. எல்லா பிளாட்டும் வித்து போச்சு, இதுதான் கடைசி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. சொன்னாத்தான் நம்புவோம். அப்படித்தானே? அப்ப நம்ம மனசு எதை விரும்புகிறது? வாங்கிடுவோம் நம்பி. வரும் பாருங்க, சின்னதா ஒரு மழை, 4 வாட்டி தும்மல் போட்ட அளவுக்கு ஒரு மழை வந்தாலே கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடும். தேடி போக முடியுமா அந்த இடத்த வித்தவங்களை? இப்ப போக முடியாது இல்லை. அப்ப என்ன, நம்ம பொய்யைத்தானே மெய்யாக நம்புகிறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். எங்க ஹோட்டல்ல இதுதான் ஸ்பெஷல், கரெக்டு தான். நேற்று செஞ்சதே மீந்து போச்சுங்க, கொட்டை இயலாது, திருப்பி அதைத்தான் சுட பண்ணி வச்சிருக்கிறோன்னு யாராவது சொல்லி சாப்பாடு போட்டு சாப்பிடுவோமா? வீட்டில் அதே நேற்று வச்ச குழம்பு தான் இருக்குது, சுட பண்ணி தட்ட மாட்டானா அம்மாவை என்ன கோவம் கோச்சிப்போம் தெரியுமா? இதே தானா, இது வேற உள்ள வச்சு சூடு பண்ணி தெரியாமோ. அதை ரொம்ப அழகா யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தா, அப்பா என்ன மாதிரி இருக்கு, இப்போ தேன் மாதிரி இருக்கு, இந்த டேஸ்ட் ஏன் வீட்டில் வரல? 10 நாள் சுட வச்சு கொடுத்தா வரும். அது நமக்கு தெரியறதில்ல. இது ஏன் வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது இந்த ருசின்னு நம்ம அதை சாப்பிடுவோம். அந்த பொய்களை நாம் மெய்யாகவே நம்பிக்கொண்டுதான் இருப்போம். எங்க ஜவுளி கடைக்கு போங்க, ஆடி தள்ளுபடி, ஆடிக்கு வாங்க அள்ளிட்டு போங்க, ஒன்றும் கிடையாது. கடைக்காரர் யாராவது இது ஆடி தள்ளுபடின்னு சொல்றோங்க, ஆனுவல் ஸ்டாக் கிளியரன்ஸ், வருஷம் முழுக்க விற்காத போன புடையெல்லாம் தான் தேக்கி வச்சிருக்கோம், அதை விற்கணுங்க. எடுத்து பிரிச்சு பார்த்து 1 வருஷம் வரைக்கும் கட்டினீங்கன்னா உங்க லக்க அக்கா. தண்ணியில போட்டா காணா போனா எங்களை கேட்கப்படாது. யாரு சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டான். இந்த கடையில தான் ஆடி தள்ளுபடினா அம்சமா இருக்குன்னு அந்த பொய்யை நம்பிக்கொண்டு தானே நாம் போகிறோம். உண்டா இல்லையா? இப்படித்தான் எல்லா இடத்திலுமே நாங்க போகக்கூடிய இடத்திலெல்லாம் மெய்யாகவே இருக்கிற பொய்களை நாம் மெய்யென நம்பி நம்பி நம்பி, அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை 4ஆ சொல்றது, 1க்கு 4ன்னு சொல்லுவோம் இல்லை, 1 4ஆ திருச்சி சொல்றது தான் இந்த பழா போன மனசு நம்பும். அப்படியே பழகி போனதுனால நாம் என்ன நினைக்கிறோம்? 1க்கு 4ஆ சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன் என்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? உலகமே போய் சொல்லுது, நானும் சேர்ந்து சொல்றேன். உலகமே 1க்கு 4ஆ சொல்லுது, நானும் சேர்ந்து சொல்றேன். உலகமே 1 சொல்லுது, செய்ய மாட்டேங்குது, நானும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு நம்ம மனசு அதற்கு பழகி போகிறது. இதுதான் நிதர்சனம். அங்கதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம வாக்குறுதி கொடுக்கறதுங்கிறத. ஒரு தனி மனிதனும் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழல்கள்ல ஒரு வார்த்தை அப்படி விட்டுருவோம் தெரியுமா? டக்குன்னு கொடுத்துருவோம். அதை நிறைவேற்றுறோமா? நம்ம கிட்ட அந்த வார்த்தையை நம்பிக்கையாக வாங்கின எதிராளியினுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுத்துக்கிறதுல 2 விதம் இருக்கு. நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற வாக்குறுதி, நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, 2 இருக்கு. இந்த நமக்கு நம்மளே கொடுத்துப்போம்ல, ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு வாக்கு கொடுக்குறோம்லாம் தெரியாது. ஆனா அம்மாட்ட சொல்லும், நாளிலேருந்து நான் மண்ணிலேயே விளையாட மாட்டேம்மா அப்படிங்கும்.
சாயந்தரமே திருப்பி அம்மா கையை கழுவி அதை வீட்டு பாடம் எழுத உட்காந்து வச்சிருப்பா. அம்மா இல்லாத நேரமாக பார்த்து அந்த 2 செவுத்துக்கு இடுக்கில் விரிசல் விட்டுருக்கும், அதில் விரல விட்டு நோண்டி மண்ணு வருதான்னு பார்க்கும். அம்மாட்ட அப்படி சொன்னமே, செய்ய மாட்டோம்னு சொன்னமே, இப்படி செய்யறோமே, தப்பாச்சு அப்படிலாம் அதுக்கு தெரியாது. சின்ன சின்ன பொய்கள் அது. சொன்ன வாக்கை மீறி குழந்தை நடப்பது அழகு ஒரு வயது வரைக்கும். இந்த வளரிளம் பருவம்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப பாருங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பிள்ளைகள் சொல்கிற வாக்குறுதிகள். அட்டேங்க அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அங்கங்க திரும்ப மாட்டேன், அப்படியே கவனிப்பேன்பான். தினம் வந்து அப்படியே கவனிச்சேன்பா. 5 நாள் கழிச்சு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு விடுவாங்க, உங்க பிள்ளை கவனிக்கிறது இல்லை, வாங்க முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு விடுவாங்க. ஏன்டா அப்படியே கவனிக்கிறேன்னு சொன்னியேடா, எவன் கவனிக்கிறான்னு அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்பா. அவன் கவனிக்கல. வளரிளம் பருவத்தில் வாக்குறுதிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு அதனுடைய வலி தெரியாது. அம்மா அப்பா நம்மளை நம்புறாங்களே, நம்ம இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறோமே, இதிலிருந்து மீறுகிறோமே, இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு, எந்த அளவுக்கு நம்மை பெற்றோருக்கு இது வலின்னு குழந்தைக்கு தெரியாது. கல்லூரியில படிக்கிற போது அப்படித்தான். இந்த இலக்கை வைத்துக்கொண்டு கல்லூரிக்குள்ள முதல் நாள் நுழையும் போது பசங்க போடுற சத்தியம் இருக்கு பாருங்க, அம்மாவிடமும் அப்பாவிடமும். சே, குழந்தை வெளியில வரும்போது அப்படியே விவேகானந்தனா தான் வெளியில வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு கல்லூரிக்குள்ள போவான். நிறைய பெண்களும் அப்படித்தான். ஆனா பாருங்களேன், முதல் நாள் தான் 2ஆம் நாள் தான் சொல்லுவாங்க தெரியுமா, புது தொடப்பம் நல்லா கூட்டும் அப்படிம்பாங்க. மூளை முடுக்கெல்லாம் தானே போய் கூட்டுமா. கொஞ்சம் தேஞ்சு போனோடனே இருக்கிறதையே கூட்டினா கூட அந்த குப்பை போகாது. அந்த மாதிரி தான் நுழைந்த உடனே சொல்கிற வாக்குறுதி இதெல்லாம் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறது, அம்மா அப்பாட்ட வேற கொடுக்கறது. அப்ப கூட பாரதியார் சொல்றாரு பாருங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருப்பதால் செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம். அங்க திரம்புதல் சொல்றாரா? ஒழுக்க நெறியோட என்ன இலக்குக்காக நம்ம இதுக்குள்ள வந்தோம், ஒரு படிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோன்ற அந்த நெறியோடு இருக்கிற பெண்கள் செம்மை மாந்தர், ஞான செருக்குடன் இருக்கிற செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம். என்ன சொல்லி அந்த கல்லூரிக்குள்ள படிக்க வந்துச்சோ அந்த புள்ள அதை முடிச்சிட்டு தான் வெளியில வரும், அந்த சொல் மாறாதுன்னு சொல்றார். அதைத்தான் செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம். இந்த மாதிரி வாக்குறுதியும் இருக்கு. இந்த வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இன்னும் கூட நிறைய விஷயங்கள் தனக்குத்தானே சொல்லிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. குழந்தை சேட்டை பண்ணுது, அம்மா வீட்டு வேலையில அவசரத்தில் என்ன பண்றா, குழந்தைய அடிச்சிட்டா. குழந்தைகளை அடிச்ச உடனே அதனுடைய அழகு என்ன தெரியுமா, எந்த அம்மா அடிச்சாலும் அவன் முந்தானையை சுத்திட்டு அவளை காலை கட்டிக்கிட்டே அது அழுவும். அதுதான் குழந்தையின் அழகு. அழுது முடிச்சு அதுக்கு சோத்த வாயில வச்சு திணிச்சு அதை ஒரு பக்கமா தூங்க வச்ச உடனே அது அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு எங்க இருக்கோன்னே தெரியாம தூங்கும் பொழுது தூங்குகின்ற முகத்தின் அந்த ஒரு இந்த இன்னசென்டா இருக்கும் தெரியுமா, உலகமறியாத அந்த முகம், பரம்பொருள், அந்த முகத்தை பார்த்து தாய் அப்பொழுது அமைதியாக அழுவா. என்ன தெரியுமா சொல்லுவா, இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன்டா கண்ணா. சொல்லுவாளா மாட்டாளா அந்த அம்மா? குழந்தை தூங்குகிற பொழுது தேம்பி அழுவா தாய், அழுது ஓஞ்சி அது தூங்குது, அவ அழ ஆரம்பிச்சிருவா. உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா, நீ என்ன பண்ணாலும் உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா. அழுது ஓஞ்சி அவ வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த புள்ள எழுந்து எடுத்த உடனே எத்தையோ ஒன்று போட்டு உடைக்கும், பட்டால்னு திருப்பி அடிப்பா. எங்க போச்சு அவ கொடுத்த வாக்குறுதி? அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா என் மீது இப்படி ஒரு வாக்குறுதியை வச்சிருக்கான். அவளுக்கு அவளே கொடுத்த வாக்குறுதி அவளே மீறுவா. உண்டா இல்லையா? சிறிய விஷயத்தை கேட்காமல் பெரிய விஷயங்களை எப்படி கேட்பது? நான் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை போட்டிருந்தார்கள். என் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தி அந்த ஓவியத்தை நான் சொல்லுகிறேன். கடலில் இருந்து புறப்பட்டு வந்த மிகப்பெரிய தங்க மீன் ஒன்று ஒரு சிறிய குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஜாடிக்குள் தன் தலையை நுழைக்க முயற்சி செய்வது போல் ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். அதில் மிக பெரிதாக எழுதி வைத்திருந்தார்கள், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், திங்கிங் டூ ஸ்மால் என்று எழுதியிருந்தார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எது என்றால் சிறியதாக சிந்தித்தல். ஒரு விஷயத்தை சிறிதாக சிந்திக்காமல் மிகப்பெரியதாக எப்படி சிந்திப்பது?
பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறான், பெரிதினும் பெரிது கேள். முதலில் நமக்கு எது பெரியதென்று தெரிய வேண்டும், பிறகு அந்த பெரியதின் மீது நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும், நாட்டம் இருந்ததற்கு பிறகு அதை கேட்கக்கூடிய வேட்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிதினும் பெரிதை கேட்க முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன். இது கடலூர் மாவட்டம். இங்கே வறுமைக்கும் உழைப்பிற்கும் வியர்வைக்கும் பஞ்சமில்லை. நிறைய உழைப்பாளிகளும் வியர்வை சிந்தக்கூடிய மக்களும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய உழைப்பாள வர்க்கமும் நிறைந்து இருக்கக்கூடிய பூமி கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தில் முதன் முறையாக புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் என் சிந்தனையில் நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறேனோ, முடிந்த அளவு உங்களை அதைவிட மேலாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்காக உங்களை தூண்டிவிட்டு போவதுதான் என் பேச்சிற்கான நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒன்றை எப்படி பார்ப்பது? மழை பெய்கிறது, இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கவனமாக என் பேச்சை கேளுங்கள். ஏனென்றால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது நம் சிந்தனையை வந்து சேர்வதில்லை. கவனம் பெற்று காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்பி வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்தே பயிர் செய் என்று அதனால் தான் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் தக்க காலத்திலேயே தன் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை சேர்த்துக் கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பெரிதினும் பெரிதை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன். நான் பேசக்கூடிய இந்த பேச்சு இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பேராசை உண்டு. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கான சிக்கல்களுக்கான தீர்வை என்னிடமிருந்து ஒரு சொல் இப்பொழுது வந்து விடுமேயானால் அதுதான் என் பயணத்திற்காக வெற்றியாக நான் கருதுவேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த புல்லாங்குழலுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சு என்பது தனி நபருக்கான பேச்சே தவிர கூட்டத்திற்கான பேச்சு இல்லை. இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். பெரிதினும் பெரிதை எப்படி கேட்பது? எது பெரியதுன்னு கேட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என் பையன் பெரிய பிள்ளை, பெரிய மனுஷனா இருக்கணும், அப்படித்தானே சொல்றீங்க? என் பையன் பெரிய மனுஷனா அப்படின்னா என்ன? அதான் என்னன்னு கேக்குற? நிறைய சம்பாதிக்கலாமா? டிஆர்ஓ சார் கேட்டு பாருங்க. பணக்காரெல்லாம் பெரிய மனுஷனா சார்? இல்லையா? படிக்க வைக்கலாம், படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளா? நான் சொல்றேன் இல்ல. அப்போ போலீஸ்காரங்க, மந்திரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், இதையெல்லாம் ஆனா பெரிய மனுஷன் ஆயிரலாமா? பெரிய ஆள் ஆயிரலாமா? பெரிய ஆளுங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? தான் புள்ள கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லு. அதுக்கு அளவு தெரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பெரிய ஆளா சார் அவங்க எல்லாம்? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய மனுஷனா சார்? சார் இல்லைன்னு சொல்லிட்டார். நானும் சொல்லல, எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க.
அப்படி என்றால் பெரியவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய பார்வையில் பெரிய மனுஷன் என்பவன் தன் இருப்பினால் யார் 4 பேருக்கு நன்மை விளைவிப்பதற்காக வாழ்கிறானோ அவன் பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷனா நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கிறோமா? உன்னால் 4 பேருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாய் இங்க இருக்கிறாளா? அவள் தன்னுடைய குழந்தைக்காக பெரிதினும் பெரிதை கேட்கிறாள். நான் இந்த விஷயத்தை சொல்றேங்க. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது ஏதோ உயிரியல் விளைச்சல் கிடையாது. அது ஒரு உயிரியலுக்கான தகுதி கிடையாது. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. நம்மில் எத்தனை பேர் அந்த பொறுப்போடு வாழ்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு மிக பலர் தன் குழந்தைக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லியே தீமை செய்து விடுகிறார்கள். வெற்றியால் பாதிக்கப்பட்டவர்களை எனக்கு தெரியும். தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட விடிவு உண்டு. வெற்றிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிவே கிடையாது. பெரிய மனிதராக தன்னுடைய குழந்தையை உருவாக்குவது என்றால் என்ன? நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பிற்குள் சில விளக்கங்களை தருகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்ல சில பழக்கங்கள் இருக்கும். ஒரு செடியில பூ இருந்துச்சுன்னா அதை உடைச்சிரும். ஏதாவது ஒரு துணி காய போட்டிருந்தாங்கன்னா அதை இழுத்து கீழே போட்டு போயிரும். நாய்க்கு எது பிடிக்காதோ அதுக்கு முன்னால போய் ஒரு வெடி வெடிச்சுட்டு போயிரும். எல்லா வேலையும் செய்வோம்ல. சின்ன வயசுல அதுக்கு சேட்டன்னு பேரு, குறும்புன்னு பேரு. பெரியவர்கள் தன் குழந்தைகள் குறும்பு செய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை அவர்கள் கண்காணிக்கிறார்கள்? நான் இப்படி கேட்கிறேன். ஒரு குழந்தை நான் ஸ்டாப்பா 3 நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசுது சார். உங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை. ஏன்னா அது மழலையில பேசுது. 3 நிமிஷம் பேசுது, தொடர்ந்து பேசுது, எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுது. அவ்வளவு பெருமையா இருக்கு அவங்க அப்பாவுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், யார் நல்ல தகப்பன், யார் நல்ல தாய்? ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய மனிதனாக அவனை நிறுத்துவது என்பது எப்படி தெரியுமா? இப்படி சொல்கிறேன், சிந்தனையாளர்களாக இருக்கிறீர்கள். ஒரு செடியை வளர்ப்பதற்காக நீங்கள் ஒரு விதையை போட்டால் அந்த விதை செடியாக வளர்வதற்கு உரமிடுகிறீர்கள். உரம் நாற்றமானதுதான். ஆனால் அந்த உரம் என்ன செய்கிறது? உள்ளே போய் அந்த விதையை மிகச் சரியான அளவில் மிக போஷாக்குடன் வளர்த்து ஒரு வாசனை மிகுந்த மலரை தருகிறது. நாற்றமான உரம்தான். அதற்கும் வாசனையான மலருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த பயணம் இருக்குல்ல, அதற்கு பெயர்தான் பெட்ரோரியம். இந்த பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா இன்றைக்கு? இந்த ஜெனரேஷனை பார்த்தவே என்னையும் சேர்த்துதான் பாவமா இருக்கு. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை, சின்ன பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. ரொம்ப அபாயகரமான தலைமுறை இது. நான் நிகழ்ந்த வரலாறு சொல்லுகிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை பேச அழைக்கிறார். நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர், என்னை விட உயர்ந்த ஒரு பொறுப்பிற்கு ஒருத்தர் வந்து உட்கார்றார். அவர் சைலேந்திர பாபு IPS. அப்போ அவர் எஸ்பியா இருக்கார். அவர் வந்து உட்கார்றார். நான் பேசி முடிச்ச உடனே அவர் பேசுறார். அவர் பேச்சை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க. சிம்பிளா பேசுறார். நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுக்கு மக்கள் தருகின்ற ஆதரவு அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் சிந்தனைகளை பேசக்கூடியவர்களுக்கு நாம் தருவதே இல்லை. பழகிவிட்டோம் நாம். இங்கிலீஷ்ல பேசுறவன் பொய் சொல்ல மாட்டான். சிவப்பா இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான். மொழி என்பது அறிவல்ல. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி.
சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா? நிறுத்திக்கிறது இல்லல. நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்தை. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா பேசுறார். நான் என் சிந்தனையை முழுக்க ஒருங்கிணைத்து அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கவனம். அவர் பேசின அத்தனை பேச்சிலையும் ஒரு 10 பாயிண்ட் என்னால பேசிட முடியும். ஆனால் அது அவர் கருத்து. அதில் ஒரு கருத்தை மட்டும் இங்க தேவை என்பதற்காக சொல்கிறேன். அவர் சிறிய குழந்தையாக இருந்த பொழுது ஒரு 10 வயசு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா ராத்திரி வீட்டுல வந்து படுக்கிறதுக்கு முன்னால சட்டையை கட்டி மாட்டியிருக்காரு ஆணில. அதுல ஏதோ காசு வச்சிருந்திருக்காரு, 5 ரூபா. அடுத்த நாள் அதை காணோம். பசங்கிட்ட கேட்டிருக்காரு, அவரோட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கேட்டிருக்காரு, அம்மாட்ட கேட்டிருக்காரு, யாரும் எடுக்கல. இது நடந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அவர் காவல்துறை அதிகாரி ஆயிட்டார். காவல்துறையில முழுக்க அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு முதல் மாசம் சம்பளம் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கிறார். இது அவரே சொன்னது. கொடுக்கிறார். கொடுக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாரா, அம்மா இன்னில இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா கேட்கணும் இந்த டைலாக. நீங்க 4 தடவை அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான் டைலாக். நமக்கு என்ன புத்தி கிடைக்குதுன்னு பாத்துக்கங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னால அம்மா அப்பா சட்டப்பையில் 5 ரூபா காணும் இல்லம்மா? ஆமா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் பாருங்க, எனக்கு தெரியும்பா. ஆடி போனங்க நானு, எனக்கு தெரியும்பா. அடுத்தது பையன் கேட்கிறார், ஏமா நான் எடுத்ததை நீ பாத்தியா? ஆச்சரியமான பதில், இல்லப்பா. அப்ப எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? என்ன பதில பாருங்க, நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. அடே அப்பா, நான் இங்க நிறுத்துறேன். இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்ல, இது ஒரு தாய்க்கும் மகனுக்குமான கான்வர்சேஷன். ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வெளியில சொல்றார். இதனால் நான் தெரிந்து கொண்ட மலர் என்ன தெரியுமா? அவர் போட்டது உரம். உள்ளே போய் நன்றாக அதை நான் செமித்து ஒரு மலராக அந்த வாய்ப்பை நான் தருகிறேன், அந்த காட்சியை நான் தருகிறேன், அந்த சிந்தனையை நான் தருகிறேன். நான் தெரிந்து கொண்ட அந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 10 வயது தன் குழந்தை அப்பாவின் சட்டையில் இருந்து பணம் எடுப்பதாக அறிந்து கொண்ட அந்த வினாடியிலிருந்து அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி கண்காணித்து வளர்த்திருக்கிறாள் தெரியுமா? உலகத்தில் யாரு திருட்டு வேலை செஞ்சாலும் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு போய் அவர்களை நிறுத்தக்கூடிய அளவிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரை உயர்த்தினார்ல, அதுக்கு பேர் தான் பெற்றோரியம். இப்படி வளர்க்கிறோமா நாம்? நம் குழந்தை என்ன செய்கிறது என்று நமக்கு தெரிகிறதா? கவனம் கொள்ளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட நம்முடைய வீட்டிலே நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். இப்படி சொல்கிறேன். மனதிலே நீங்கள் எத்தகைய சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்றால் சிறியன சிந்தியாதிருத்தல் வேண்டும். சின்ன விஷயங்களின் மீது நிறைய கவனங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ மழை பெய்யுது, மழை பெய்கிறது, வீடு ஒழுகுகிறது. எங்க வீடெல்லாம் ஒழுகிற வீடு தான். எங்க அம்மா பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அதுல சோறு வடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும், போல போலன்னு. தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா பரபரன்னு இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டிலே தண்ணீரை, கூரையில் இருந்து ஒழுகுகின்ற மழை தண்ணீரை சேமித்து பயன்படுத்துகின்ற நம்முடைய சிந்தனைக்கு ஒரு சிறிய வெளிச்சம் தருகிறேன். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நாம் தான் கூரைக்குள் ஒழுகக்கூடிய மழை தண்ணீரை சின்ன பாத்திரத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, ஆறும் கடலும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அதே மழைதான். பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா பெய்கிற மழை நிறைந்து கொள்ளும், அவ்வளவுதான். மிகப்பெரிய விஷயத்தை கேட்பது என்பது இப்படித்தான். பாத்திரத்தை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனையை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். பேரன்பு என்கின்ற சொல் இருக்கிறது. பேரன்புனா என்னங்க? அன்பு தெரிகிறது. பேரன்புனா ஒரு லட்டு வாங்கி கொடுக்கிற இடத்துல 2 லட்டு வாங்கி கொடுத்துரும். பேரன்பு.
பேரன்பு என்ற சொல்லுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். காண்டிபம் என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு சுனாமி நடந்த அன்றைக்கு நாகப்பட்டினத்துக்கு வருகிறது. 2 ஸ்கார்பியோல வராங்க. 14 பேர் குடும்பமா வராங்க. வந்து இறங்குறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து போய் கரை ஒதுங்குகின்ற பிணங்களை எடுத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதுல அந்த செவிலியர்கள் இருக்காங்கல்ல, கையில ஒரு பிரஷ வச்சுக்கிட்டு கண்ணையும் மூக்கையும் மட்டும் விலக்கி பாக்குறாங்க. கண் அசைஞ்சதுன்னா உயிரோட இருக்கிறாங்க, இல்ல அசையல மூக்கல கண்ல இந்த கருப்பு மண்ணு அடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இறந்துட்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பிணங்கள், குழந்தைகளின் பிணங்கள் ஒதுங்கின. ஒரு 8-9 குழந்தைகள். அந்த கடல் அரக்கன் போட்டு அப்படி துணி எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிக்கிட்டு ஊதிய உடல்களை கரை ஒதுக்கி இருக்கிறது. எடுத்து குழியில போடுறாங்க. நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன். குழியில போடுறாங்க. ஒரு அம்மாங்க, அந்த அம்மா பேரு ராக்காயி, இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராக்காயி. அந்த அம்மா ஒன்னும் இல்ல, பார்த்துக்கிட்டு நிக்குது. ரொம்ப நேரமா பார்த்துட்டு நிக்குது. தாசில்தார் சொல்றார் மூடுங்கன்ற. அந்த அம்மா என்ன பண்ணி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு நேரா வந்து தம் புடவை இருக்குல்ல, மேல போட்டிருந்த புடவையை எடுத்து கிழிச்சி ஒவ்வொரு குழந்தையினுடைய உடம்புலையும் சுத்துதுங்க. சுத்திட்டு சொல்லுது, கடல் தாய் தான் அம்மனம்மா பண்ணிட்டா, இந்த தாய் எப்படி அம்மனம்மா அந்த குழந்தைய புதைக்கிறது? அந்த அம்மா சொல்லுச்சிங்க. அப்ப தாசில்தாரா இருந்தவர் அந்த தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுல உன் குழந்தை இருக்காமான்? உன் குழந்தை இருக்கான்? அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. பேரன்பு என்னன்னு சொன்னோம்ல சார், அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? உனக்கு இன்னொரு சுனாமி வேணுமா? குழந்தையில செத்து போன குழந்தையில என்னையா உன் குழந்தை என் குழந்தை? அங்க உன் குழந்தையான்னு கேக்குற. ஆமாயா, இத்தனையும் நான் தான் பெத்த, என்ன இப்போ? அந்த அம்மா அப்படி கோபமா சொல்லிட்டு போச்சுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், யாரோ ஒருவருடைய மனதில் விழக்கூடிய கருப்பு விதை சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரழிவுகளையும், ஒரு விதை அன்பாக விழுந்தால் மிகப்பெரிய வெளிச்சத்தையும் இந்த உலகத்திற்கு தருகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை பெரிதினும் பெரிதாக கேட்டு பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் தரும். இப்படி யோசித்து பார்க்கிறேன் நான். எங்கே நாம் தவறு செய்கிறோம், எந்த இடத்தில் நாம் இடறுகிறோம்? எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனாவது நாள் சார்? புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு உத்தி இருக்கு. நான் சொல்லி தரேன். கடகடன் போய் புக் வாங்காதீங்க. முதல்ல ஒரு ரவுண்டு வாங்க, என்னென்ன புக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் மற்ற ஆட்கள் கிட்டையும் கொஞ்சம் விசாரிங்க. நல்ல புத்தகங்கள், நான் வாசிக்கக்கூடிய வகையிலே ஏதேனும் புத்தகங்கள் இருக்கான்னு கேளுங்க, டிக் பண்ணுங்க. அந்த புத்தகங்களை தேடி போங்க. கிடைக்கலன்னா ஆர்டர் பண்ணுங்க. அதை வச்சிருப்பாங்க அட்டை, அதுல டிக் பண்ணிட்டு எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா பார்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை இன்றிலிருந்து வளர்த்துக் கொள்ளுங்க. நான் நிறைய புத்தகங்களை வாங்குவேன். இன்றைக்கு கூட ஒரு புத்தகத்தை தேடித்தான் வந்தேன். சொல்லி இருக்கிறேன், வரும் என்று நினைக்கிறேன், வந்துவிட்டது. கமிஷனர் சார் கிட்ட சொன்னேன், கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி தமிழில் வேண்டும் என்று கொண்டாந்து வச்சிட்டார். முடிந்தால் நல்ல நூல்களை முழுமையாக வாசியுங்கள் என்பேன் நான். நாம் பல வேலைகளை செய்கிறோம், ஆனால் முழுமையாக செய்வதே இல்லை. எந்த புத்தகத்தையும் முழுமையாக வாசித்து நாம் முடிப்பதே இல்லை. எந்த பேனாவையும் முழுமையாக எழுதி முடிப்பதே இல்லை என்பது போல் யூஸ் அண்ட் த்ரோன்னு வந்துருச்சு இல்ல. சார் மாதிரி பேனாவில் இங்கு போட்டு வச்சிருந்தோம்னா தீர தீர இங்கு போட்டுட்டு பேனாவை யூஸ் பண்ணுவோம். இப்ப பேனா மாதிரி தான் ஆயிடுச்சு புத்தகங்களும். அப்படி இல்லை. புத்தகங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும்? மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சிந்தனை உயர வேண்டும் என்றால் ஏன் புத்தகங்கள் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பாருங்க, தஞ்சாவூர்ல புத்தக கண்காட்சி நான் பேச போகிறேன். அப்படி பேச போகின்ற பொழுது இப்படி சுத்தி இப்படி பார்ப்பேன். இந்த மாதிரி பிளைனா இருக்காது சுவர்கள்,
இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை எழுதி போடலாம், வாசிக்கலாம்ல. உள்ள நுழைஞ்சால வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணுல எல்லாம் வாசிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் கூட ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை வண்டியில போகும்போதே எங்கேயாவது ஏதாவது இருந்தா வாசிச்சிருவேன். 2 வீலர்ல ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு செய்தி வாசிச்சேன், நடுங்கி போயிட்டேன். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். வாழ்க்கையே மாறி போச்சுங்க அன்னிலிருந்து. என்ன வார்த்தை பாருங்களேன், நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட. பயமா இருக்குல்ல? நல்ல சொற்கள். அப்படி ஒருத்தர் எழுதி போட்டிருந்தாங்க தஞ்சாவூர்ல. எந்த மகானதை சொன்னானோ அந்த பெயர் ஞாபகம் இல்லை எனக்கு, கீழே வெளிநாட்டு அறிஞர் பெயர். நீங்கள் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது எப்படி? காசு கொடுத்தானே வாங்குறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? சிந்தனை கிடைக்குமா? நான் சொல்லுவேன், 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா சொன்ன விஷயம் ஒண்ணு. காயல்பட்டணம் எங்க அம்மா, அங்க பாம்பு கடிக்கு ஒரு பாட்டி மருந்து சொல்லும். எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லும். 40 வருஷமா அந்த வேலை பண்ணிட்டு இருந்துச்சு. பாம்புகளும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யார கொத்தினாலும் மருந்து சொல்லுது. ஒரு நாள் பார்த்து இந்த பாட்டிய கொத்திருச்சு ஒரு பாம்பு, கீழே விழுந்திருக்குது, வாயில நொற. பாட்டி அப்படின்னா பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன பாம்புக்கு பாட்டி? கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியே. ஓ, கண்ணாடி வீரியன் கடிச்சு மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம்னா. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சுங்க பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் தமிழ்நாடு அரசு உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள், புத்திசாலியாக மாறுங்கள், அறிவுடையவர்களாக மாறுங்கள், தேடி தேடி புத்தகங்களை வாசியுங்கள் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாக்களை நடத்துகின்றது. இந்த அரசை நாம் பாராட்ட வேண்டாமா? இந்த அரசை நாம் பாராட்டலாம். முதல் முறையாக கடலூரிலே புத்தக திருவிழாவை முன்னெடுத்து இருக்கிறார்கள். சாப்பாடு கடையில நிக்கிறதை விட்டு விட்டு புத்தக கடைக்குள் சென்று புத்தகங்களை வாங்குங்கள். புத்தகங்கள் வாங்கிய களைப்பு நீங்க வந்து அமர்ந்து சாப்பிட்டு இங்கே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இப்படி யார் செய்வார்கள்? நம்மீது பேரன்பு கொண்டவர்களால் தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்திவிட முடியும். இந்த அரசு மக்களை நேசிக்கிறது என்பதற்காக இந்த விழாக்களை முன்னெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு வாசிப்பு என்ன செய்யும்? ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் இருந்தது வேறு, ஒரு விஷயத்தை தெரிந்ததற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. அது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது வெறும் காட்சியாக கூட இருக்கலாம், அது ஏதோ ஒரு வசனமாக கூட இருக்கலாம். இந்த வசனங்கள் என்ன செய்கிறது? இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? பாருங்க, என்னுடைய அம்மா பல வார்த்தைகளை சொல்லி என்னை வளர்க்கிறார். படிக்காத அம்மா தான், உங்க வீட்லயும் உங்க அம்மாவும் சொல்லும், நமக்கு புரியறது இல்ல. எனக்கு புரியுது, நான் புடிச்சு வச்சுக்கிறேன். எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீட்டுல 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சொல் தான், மந்திர சொல், ஒரு சொல் தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்ன வார்த்தை, சின்ன வயசுல அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன், ஒரே வார்த்தை, படிச்சிரு. படிச்சிரு. பசிக்குதா? பசி இல்லாம வாழணும்னு நினைக்கிறியா? சுயமரியாதையா வாழணும்னு நினைக்கிறியா? படிச்சிரு. அம்மா சொன்ன வார்த்தை. பெரிய வார்த்தைங்க எல்லாமே தான் சொல்லுது, புரியணுமே. அப்பா, தைரியத்தை மட்டும் விட்டுடாதடா, தைரியத்தை மட்டும் விட்டுடாத. அப்பா, எங்க வீட்டுல உன்னை துன்புறுத்துகின்ற சூழல் வந்து சேர்ந்தால் எதிர்வினையாற்று, பாத்துக்கலாம். என் வீட்டுல இப்படி சொல்றாங்க. சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.